ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறேன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஐடிஎம் கிராக் பண்ணி ஃப்ரீயாக லைஃப் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லித்தந்தேனா. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சில பேர் நினைக்கலாம் ஐடிஎம் டவுன்லோட் மேனேஜர் ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், இதை எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறேன்ட்டு. அதுக்காக நான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்து அது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஐடிஎம் டவுன்லோட் மேனேஜர் ஒன்று உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிட்டு காட்ட போகிறேன். இதில் என்ன ஒரு நன்மைண்டா, இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏன்னா இது மைக்ரோசாஃப்டாலே அலோவ் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டாக எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது விண்டோஸ் 10 எட்ஜ் ப்ரௌசர் இருக்கும். 2015 பிறகு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து இந்த எட்ஜ் ப்ரௌசரை வந்து எக்ஸ்ப்ளோரருக்கு பதிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இதில் அந்த கப் ஒன்று இருக்கும், அந்த 3 கிளிக் இந்த கார்னரில் அதை கிளிக் பண்ணி அதில் எக்ஸ்டென்ஷன் இதுக்குள்ளே ஒரு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனால் சர்ச் பாக்ஸில் ஐடிஎம் டைப் பண்ணால் 2 விஷயம் வரும். 2 டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக நான் எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் கொடுத்தேன்டா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகி எனக்கு லாகின் ஆக தேவையில்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதை க்ளோஸ் பண்ணி இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். சரி, இப்போ லான்ச் பண்ணுறேன். அங்கே எனேபிள் பண்ணிட்டு கேட்க ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்க நான் எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பி நான் ஐடிஎம் மேனேஜரையும் திரும்பி டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். 2 விஷயம் வேணும். ஐடிஎம் மேனேஜர் இது பிசிக்கலாக டவுன்லோட் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நார்மலாக டவுன்லோட் பண்ண மாதிரி தான் காட்டும். இது வந்து த்ரெட்டண்டா. இப்போ நார்மல் ப்ரௌசர் வந்தால் நேரடியாக டவுன்லோட் ஆகும் டிரெக்டாக. இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதால டவுன்லோட் ஸ்பீட்டாக இருக்கும். அதாவது துண்டை வெட்டி டவுன்லோட் பண்ணும். இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். நான் கடைசியில் டவுன்லோட் பண்ண உள்ள காட்டுறேன். இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்பீட்டை கூட எவ்வளோ டவுன்லோட் ஸ்பீடாக இருக்குண்டு. மற்றது நார்மல் செட்டிங் தான். இது பிசிக்கலாக டவுன்லோட் பண்ணுற இடம். இது ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து நம்மளுக்கு நார்மல் வேர்ஷன் தான். இது வேணும்னா நம்ம ப்ரீமியம் அட்வான்டேஜ் வேர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இருக்கிறது ஃப்ரீ தான். அதுக்கு ஒன்றாக காசு கொடுக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா இதுவே போதுமான, இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. சரி, இப்போ நான் யூடியூப்க்கு போய் ஒரு வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் சைக்கோன்ற ஒரு மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அங்கே எக்ஸ்டென்ஷனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுக்கணும். இப்போ பாருங்க, டவுன்லோட் கொடுத்தது வந்து டவுன்லோட் பண்ணி கேட்கும். டிட் யூ மீன் டு ஸ்விட்ச் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி கேட்கும். இந்த பிசிக்கலாக டவுன்லோட் பண்ணி கேட்கும். இப்போ ஓகே, இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனது பிறகு இது டவுன்லோட் பண்ணி போகிற பார்த்தும் வருது. நம்ம என்ன குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ண கேட்கும். நேம் சேஞ்ச் பண்ணுறது கேட்கும். நான் ஃபர்ஸ்ட்டாக கேட்குறது வந்து என்ன பார்த்தேன்னு. நான் இதை டெஸ்க்டாப்ல நார்மலாக கொடுக்க, நீங்கள் விரும்பின பார்த்துங்க கூட ஃபோல்டர் அதுக்கு தனியாக கிரியேட் பண்ணி கொடுத்துக்கொள்ளலாம். அதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஃபைல் நேம் கேட்கும். ஃபைலில் நீங்கள் விரும்பின கொடுத்துக்கொள்ளலாம். நான் டிஃபால்ட்டாக அதை கொடுக்கேன். அது ஸ்பீட் கேட்கும். எல்லா குவாலிட்டியும் இருக்குங்க. நீங்கள் விரும்பின குவாலிட்டியை கொடுத்துக்கொள்ளலாம். நான் இது ஒரு நார்மல் குவாலிட்டியில், ஒரு எவரேஜ் குவாலிட்டியில் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் லேட்டரும் கொடுக்கலாம், டவுன்லோட் நாவும் கொடுக்கலாம். உங்களுக்கு விரும்பானது கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஃபிசிக்கலாக டவுன்லோட் பண்ணி காட்டுது. இப்போ இதில் ஸ்பீட் குறைவாக தான் இருக்குது.
இதுக்கு இன்னொரு காரணம் வந்து இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து இன்டர்நெட் ஸ்பீட் சரியாக லோவாக இருக்கு. ஆனாலும் இந்த ஸ்பீடு குறைவு நம்ம ஏற்கனவே காட்டின செட்டிங்கில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போ நம்ம அதுக்கு செட்டிங்கு போய் இந்த 50 KB என்று இருக்கிற அந்த ஸ்பீட் நம்ம 900 மாத்துறேன். அதே மாதிரி இந்த த்ரெட்டை இப்போ பாருங்க ஸ்பீடை பாருங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடா ஏற்கனவே என்ன ஸ்பீட்ல இருந்து இப்போ என்ன ஸ்பீடை டவுன்லோட் பண்ணி போடுதுண்டு. இப்போ ஸ்பீட் கூடி இருக்கு. இப்போ நான் இதில் வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ண த்ரெட்டை கூட 24 வரைக்கும் நான் ஸ்ப்ளிட் பண்ண டவுன்லோட் பண்ணல. அந்த த்ரெட்டை 24 நான் ஆக்கி விடுறேன். அதை எனேபிள் பண்ணுறேன். அடுத்தது நான் இப்போ உங்களுக்கு இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டித்தேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டேன். நார்மலாக கிளிக் பண்ணாலே வந்து ஓப்பன் ஃபோல்டர் ரெண்டும் காட்டினா ஓப்பன் ஃபோல்டருக்கு போய் பாத்துக்கு போய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதில் சவுண்ட் மட்டும் நான் இல்லாமல் காட்டுறேன். ஏன்டா இது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் சவுண்ட் இல்லாமல் ஆக்கியிருக்கேன். இதை அந்த சாங் வந்துட்டு இப்போ நம்ம இவ்வளவு நேரமும் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுற எப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த பிசிக்கல் பேஜில் நம்ம லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி லிங்கை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ யூடியூபுக்கு போய் நான் இப்போ யூடியூபுக்கு போகிறேன். இப்போ இந்த இப்போ இந்த ஃபிசிக்கலாக டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி வச்சுதான். இப்போ நான் அந்த ரவுடி பேபிஸ் சாங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. இந்த இப்போ லிங்கை காப்பி பண்ணி அதாவது செலக்ட் பண்ணி லிங்க் காப்பி பண்ணோடனே வந்து அந்த ஆப்புக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த க்ராஸ் பார் அதாவது லிங்கை பேஸ்ட் பண்ணி வார வந்து நான் கிளிக் பண்ணாது அங்கேயே அது நம்ம பேஸ்ட் பண்ணாமலே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஓகே கொடுக்க அதில் காட்ட மாதிரி குவாலிட்டி எல்லாம் காட்டுது. ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே நான் ஏற்கனவே அந்த ஸ்பீடை மாற்ற நான் எவ்வளோ ஸ்பீடை டவுன்லோட் பண்ணி படுதுண்டு. இங்கே நெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதே மாதிரி பிரச்சனை. ஆனால் இப்போ நான் மேலே காட்டின மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் ஏற்கனவே சேஞ்ச் பண்ணால எவ்வளோ ஸ்பீடை டவுன்லோட் பண்ணி படுதுன்னு பாருங்க. மற்ற த்ரெட் டைம் இன்க்ரீஸ் பண்ணால இன்னும் த்ரெட் டைம் நம்பரை கூட்டினால இன்னும் ஸ்பீடை டவுன்லோட் பண்ணி படுது. இந்த ரெண்டையும் இப்போ நான் மாற்றினதால தான் கொஞ்சம் ஸ்பீடை டவுன்லோட் பண்ணி போடுது. ஓகே, இவ்வளோ இப்போ டவுன்லோட் பண்ணி பட்டுது. இப்போ நார்மலாக ஏற்கனவே ஓப்பன் பண்ண மாதிரி இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.